சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டை இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமா சண்டையாக மாறிடுச்சு. இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையாக மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் நமக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படும், அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டோட்டல் அரபு நாட்டுடைய மேப்பு. இஸ்ரேல் எங்கே இருக்குன்னா, இங்கே தான் இஸ்ரேல் இருக்குது பாருங்க. இதில் இஸ்ரேல் எங்கே இருக்குன்னா, இதுதான் இஸ்ரேல். இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு நீங்களே மேப்பை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அரபு நாட்டில் 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று ஈரான் டீமு, எது என்னண்டா லெபனான், யமன், சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் 5ம் ஈரானுடைய டீமாக இருக்குது. இந்த சரி இஸ்ரேல் டீம் எது அப்படின்னு பார்த்தா ஜோர்டான், சவுதி, துபாய் இதெல்லாம் இஸ்ரேல் டீமாக இருக்குது. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் இஸ்ரேல் சப்போர்ட் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. இது வெளியில். ஈரான் இஸ்ரேலில் அடிக்கும்போது லெபனான், ஏமன், சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் அனைத்து நாடுகளும் ஒரே டயத்தில் அடிக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம நியூஸில் பார்க்குறோம். அடுத்தது அப்படியா நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா பதில் நடவடிக்கை கடுமையாக இருக்கும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிடுச்சு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவும் களத்தில் வரும். அமெரிக்கா என்ன செய்யும், திருப்பி அடிக்கும். திருப்பி எங்கெங்கேருந்து அடிக்கும் அப்படிங்கிறத இந்த மேப்பில் பாருங்கள். இந்த ரவுண்டாக போட்டிருக்குல்ல, இதெல்லாம் அமெரிக்க ஏர்பேஸ். எங்கெங்கே இருக்குன்னா கத்தாரி, யுஏஇ, ஓமன், பஹ்ரைன், குவைத், துபாய், சவுதி அந்த நாட்டில் ஏர்பேஸ் இருக்குது. இத்தனை ஏர்பேஸ்லேருந்து அமெரிக்கா அடிக்கும்போது அமெரிக்காவோட ஏர்பேஸை ஈரான் டீம் அடிக்கும்போது அரபு நாட்டிலையும் சண்டையாக தான் இருக்கும். அதில் தான் மிடில் ஈஸ்டில் சண்டை வரக்கூடாது ஒப்பந்தம் போடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது தோல்வியிலே தான் முடியுது. அந்த மாதிரி சண்டையாகும் பட்சத்தில் நமக்கு என்னென்ன, நமக்கு பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, கரண்ட்டு கிடைக்காது, கேஸு கிடைக்காது. கரண்ட்டு கிடைக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆயிலில் தான் ஓடுது. கார் ஓடுற மாதிரி அதுக்கும் ஆயில் ஊற்றுவாங்க. அதுவும் அந்த குட் ஆயிலேருந்து தான் வருது. அதனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஓடாது. டிரான்ஸ்ஃபார்ம் ஓடலைன்னா கரண்ட்டு வராது. கரண்ட்டும் டிமாண்டாக போயிடும். அப்போ இதனால் என்னென்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா, கேஸு கிடைக்கலண்டா நம்ம ஊரில் மக்கள் என்ன செய்யணுண்டா, விறகு அடுப்பில் எரிக்க பழகிக்கணும். ஏன்னா இப்போ யார் வீட்லையும் விறகு அடுப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது விறகு அடுப்பு ரெடி பண்ணி அதில் எரிக்க சமைக்க பழகிக்கணும். அதாவது பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, கரண்ட்டு கிடைக்காது. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா தான் நம்ம போர்லேருந்து தண்ணி ஏற்ற முடியும். போர்லேருந்து தண்ணி ஏற்ற முடியலை அப்படின்னாக்கா தண்ணி கிடைக்காது. நம்ம ஊருக்கு வாய்க்கால் குளத்தில் தூர்வாரி வாய்க்கால் குளத்தில் தண்ணி வந்தால் மட்டும்தான் தண்ணி பஞ்சத்துலேருந்து நம்ம ஊர் தப்பிக்கும். ஆளாகிட்டு தொலைஞ்சிரும். 3வது, நம்ம ஊரில் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க. வெளிநாட்டில் இந்த மாதிரி ஒரு சண்டை ஏற்படும் பட்சத்தில் எல்லாமே ஊருக்கு வர மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இங்கே பொழப்பு இருக்காது. பொழப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வயல் எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சுங்க. விவசாயம் மட்டும்தான் அப்போதைக்கு கை கொடுக்கும். வேறு எந்த பொழப்புமே கை கொடுக்காது. ஏன்டா பெட்ரோல் டீசல் இது இல்லைன்றாலே 90% பொழப்பு எதுவுமே ஓடாது. அப்படி இருக்கும்போது கடைசியில் விவசாயம் மட்டும்தான் கை கொடுக்கும். அதில் ஏதாச்சும் கொஞ்சம் பொழைச்சி ஏதாச்சும் வேலை பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈரான் இஸ்ரேலை அடிக்கவே அடிக்காது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக யாரும் நம்பாதீங்க. அது ஏன் அது ஈரான் அடிக்காமல் இருந்தாலும் இஸ்ரேலுக்காரவங்க அடிக்க வைப்பாங்க. அவங்க அடிக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி அடிக்கணும் தான் தூண்டுறாங்க, அடிக்க வைப்பாங்க. அது ஏன் அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஊர் ஜமாத்தும் ஊராட்சி மன்றமும் இணைஞ்சு மக்கள் மீது ஒரு துளியளவு அக்கறை இருந்துச்சுனாக்கா வாய்க்கால் குளத்தை தூர்வாரி தண்ணி வர வைங்க. அப்போ தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாம்.